ஒரு சமயம் அகத்திய முனிவரின் சீடர்களில் முக்கியமானவரான உரோமச முனிவர் தன் குருவான அகத்தியரின் உதவியுடன் சிவபெருமானை நேரில் தரிசித்து அதன் மூலம் முக்தி அடைய வேண்டும் என்று விரும்பினார். தனது குருவிடம் அதற்கான வழிமுறைகளை கேட்டார். அதற்கு அகத்திய முனிவர் தாமிரபரணி ஆற்றில் 9 தாமரை மலர்களை மிதக்கவிட்டு அவை ஒவ்வொன்றாக கரை ஒதுங்கும் இடங்களில் சங்கு மூலம் நீராடி நவக்கிரகங்களின் வரிசையில் சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் காட்சி கிடைக்கும் என்றும் அதன் மூலம் முக்தி அடையலாம் என்று கூறினார். குருவின் அறிவுரையை கேட்ட உரோமசா முனிவர் 9 தாமரை மலர்களை தாமிரபரணி ஆற்றில் மிதக்க விட்டதாகவும் அந்த மலர்களை தொடர்ந்து சென்ற அவர் தனது குரு கூறியபடி வழிபட்டு முக்தி அடைந்தார். தாமிரபரணி ஆற்றில் மிதக்க விட்ட 9 தாமரை மலர்கள் கரை ஒதுங்கிய இடங்கள்தான் இப்போது நவகிலாயங்கள் என்று அழைக்கப்படுகின்றன.